ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் வியூனா என்ன, ஒரு ஸ்டாக்கு எப்படி ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணி அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடிங்க்கோ இல்லை ட்ரேடிங்க்கோ இல்லை ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதிலே சார்ட் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. பட் இந்த ட்ரேடிங் வியூவில் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லை அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூ தான். ஸோ இந்த வெப்சைட்டில் ஒரு எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணி அதை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும், ட்ரேடிங் வியூ. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ட்ரேடிங் வியூ வெப்சைட்டுக்கு லிங்க்கை. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கெட் ஸ்டார்ட்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைன் அப்னு கேட்கும். சைன் அப்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கூகுள் அக்கௌண்ட்டா இல்லை ஃபேஸ்புக் இல்லை ட்விட்டர், யாகோ, ஆப்பிள் அக்கௌண்ட்டா இல்லை லிங்க்டின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஜிமெயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஜிமெயில் கூகுளில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜிமெயிலோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்கும். நான் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சனால எனக்கு டிபால்ட்டில் லாகின் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய லாகின் ஆனது தெரியுது பாருங்க. ஓகேங்களா. ஸோ இது எனக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராடக்ட்ஸ் சார்ட். ஸோ இந்த சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த சார்ட்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ லோட் ஆகுது. இது லெஃப்ட் டூல்ஸ், நம்ம என்னென்ன ட்ரேடிங்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது டாப் என்எர்ஸ், இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேமு, நம்ம என்ன ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா ரைட் சைடு என்னென்ன கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதுங்கிறத ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கம்பெனி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் விண்டோ வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்னு இருக்குல்ல, இதை ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. இது ஈக்விட்டி செக்மெண்ட் அப்படிங்கிறனால நான் ஸ்டாக்னு வச்சுருக்கேன். இல்லை ஃபீச்சர் அப்படின்னா ஃபீச்சரில் உள்ள ஸ்டாக் ஆட் பண்ணனா ஃபீச்சர்ஸ் வைக்கணும். ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபாரெக்ஸில் உள்ள, ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் எதில் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபில்டர் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸஸ்ன்னு கொடுத்தோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸோ அதில் உள்ள இதெல்லாமே லோட் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டாக்குன்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டாக்கில் நான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டிசிஎஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்க. இப்போ இங்கே கீழே வந்துடுச்சு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஓகேவா. ஸோ இது எந்த லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி. இந்த ரைட்டில் பாருங்கள் என்எஸ்சின்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஸ்டாக் வேணுமோ அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹச்சிஎல் அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது ஹச்சிஎல் டெக்னாலஜி இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணால் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ
உங்களுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து செக்டார் வைஸ் நம்ம என்னென்ன செக்டார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஸ்டாக்கும் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு என்ன ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணணுமோ அந்த ஸ்டாக்கை வந்து இந்த ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணலாம். இப்போ நான் டிசிஎஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில், இது வந்து ரெட் கலர் கேண்டில். க்ரீன் கலர் கேண்டில் வந்து பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க மார்க்கெட்டை. ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து செல்லர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ நம்ம கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பார்க்கும்போது இன்னும் அட்வான்ஸ் லெவலில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம், இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்னால் இன்றைக்கி டேயில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வீக்லி எப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கானது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நம்ம டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். அதே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 3 மந்த் 6 மந்த் 1 இயர் கேண்டில் ஸ்டிக்குலாம் இருக்குது. ஸோ ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர்ஸ் 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிட்ஸ் கணக்கில் கூட கேண்டில்ஸ் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ 1 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்கான கேண்டில்ஸ். பொதுவாகவே இந்த 1 மினிட் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் எல்லாமே டே ட்ரேடர் வந்து யூஸ் பண்ணாங்க. இன்ட்ராடேக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விங் அண்டு லாங் டைம் ட்ரேடிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க டே அண்ட் வீக்லி அண்டு 4 ஹவர் சார்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து கேண்டில் ஸ்டிக், இது வந்து டைம் ஃப்ரேமு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து கேண்டில் பார்க்குறோம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா காலம் யூஸ் பண்ணிங்கன்னா காலம் சார்ட் வந்து வியூ ஆகும். இந்த மாதிரி வந்து வியூ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லைன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைன் சார்ட் வந்து வியூ ஆகும். ஏரியா, பேஸ் லைன், ஹைலோ, ஹெக்கனாசி, ரேங்கோ, ரேஞ்ச், இந்த மாதிரி லைன் பிரேக், இந்த மாதிரி நிறைய சார்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணி எல்லாருமே ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டிசிஎஸ் வந்து நான் வந்து மந்த்லி சார்ட்டை கன்வெர்ட் பண்ணிடுறேன். மந்த்லி சார்ட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதோடைய மூமெண்ட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஐ திங்க் 2004 வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓவில் டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஐ திங்க் 134 ரூபா.70 வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் 2004 இருந்து 2022 வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 125 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 4231% கிட்ட வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு.
இவ்வளோ வருஷத்தில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து இதில் வந்து நம்மளால் எடுத்துருக்க முடியும். உங்களுக்கு ஸ்டாக் லிஸ்ட்டு எதுவும் வேணும் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்எஸ்சி இந்தியான்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்எஸ்சி இந்தியான்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து மார்க்கெட் டேட்டாவில் வந்து ஈக்விட்டி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ இது நிஃப்டி 50க்கான ஸ்டாக் லோட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன மிட் கேப்பில் வேணுமா, இல்லை ஸ்மால் கேப்பில் வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா F1 ஸ்டாக் வேணுமா, இல்லை செக்டார் வைஸ் இண்டெக்ஸ் வேணுமா அப்படிங்கிறது எல்லா லிஸ்ட்டுமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாக் வந்து பிக் பண்ணிக்கலாம். என்எஸ்சியில் வந்து ஓவரால் ட்ரேட் ஆகிற ஸ்டாக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட் டேட்டாவில் செக்யூரிட்டி அவைலபிள் ஃபார் ட்ரேடிங் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செக்யூரிட்டிஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி செக்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்எஸ்சியில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் ட்ரேட் ஆகிற எல்லா ஸ்டாக் லிஸ்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் இதில் வந்தும் ஸ்டாக் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 1894 ஸ்டாக்கு வந்து என்எஸ்சியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக போயிட்டு இந்த நேமை வந்து இப்போ இந்த நேம் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வராது. ஸோ எக்ஸாக்டாக இந்த நேம் கொடுத்தா தான் ட்ரேடிங் வியூவில் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாக்டாக இதில் என்ன நேம் இருக்கோ இந்த நேமை ட்ரேடிங் வியூவில் கொடுத்தா தான் லோட் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ABFRL ஸ்டாக் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆதித்யா பிர்லா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிடுச்சுங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டாக்கு தான். இது வந்து மார்க்கெட் கேப் வைஸ். ஓகேங்களா, என்ன சிம்பிள் நேம் ஆஃப் த கம்பெனி, சீரீஸ் வந்து ஈக்விட்டி செக்மெண்ட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து எப்போ வந்து என்எஸ்சியில் ஐபிஓவில் வந்தது லிஸ்ட் ஆனதோ அந்த டேட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த இயர் வந்துச்சு, அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் கேப். ஓகேங்களா, ஸோ ரேங்கிங் படி ஓகே 1லேருந்து 1 2 3 4 அந்த கம்பெனி எந்த ரேங்கில் இருக்குது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப்பில் அப்படின்ட்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இயரில் வந்து ப்ரீவியஸ் இயர் 2018 வரை அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2022 ஸ்டில் நவ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 2021 என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 2020 என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலையன்ஸுங்கிற ஸ்டாக் வந்து 2008 வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதோடைய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து 21.74%. 2019 வந்து பார்த்திங்கன்னா 35%. 2020 வந்து பார்த்திங்கன்னா 32%. 2021 வந்து பார்த்திங்கன்னா 19%. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இயரில் 8.34% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போதும் உங்களுக்கு இந்த எக்ஸல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டு பார்க்கும்போதும் ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். அந்தந்த கரண்ட் இயர் ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாகவும் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து சார்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக் லிஸ்ட்டோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.